ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன். 3 ரிவிஷன்ல இருந்து முக்காவாசி கொஸ்டின் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. நேற்று 12th கேட்டதை விட 10th ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கமெண்ட் அண்ட் பாசிட்டிவான ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்து பிரித்து வெஞ்சிருப்பீங்க போல. அவ்வளோ 90க்கு கிட்டத்தட்ட ஒரு 85 மார்க்குக்கு மேலே அசால்ட்டாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பசங்களே வந்து சொல்கிறானுங்க. வேற மாதிரி அல்டிமேட்டாக எழுதிருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்க. விழுப்புரம், மதுரை, தேனி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கருத்துக்கள் வந்து கீழே இருக்கு. வெரி வெரி ஈஸியான கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. நேற்று நம்ம கொடுத்த அந்த ரெடியூஸ் சிலபஸ்ல இருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நல்லா தெளிவா அப்பட்டமா வந்து தெரியுது. 10th ஈஸி, 10th ஈஸி, 12th ஈஸி அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் கண்டிப்பாக டெஃபினெட்லி 100% சொல்லுவேன், உங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ரெடியூஸ் சிலபஸ்க்கு நான் ரெடி பண்ணிடுறேன். அதே கொஷின்ஸ் தான் வரும். ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குற மாதிரி டஃபஸ்ட்லாம் கிடையாது. இங்கே மெயின் வில்லனாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸே 3 தான். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ். இந்த 3 எக்ஸாம் மட்டும் தான் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவான கொஷின், கொஞ்சம் இந்த கோளாறு வேலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் வரும். மற்ற சப்ஜெக்ட்லாம் நார்மலாக வந்து யூஸ்வலாக வந்து வர மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ்க்கு 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ், போயமில் இருக்கக்கூடியது, கிராமரில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஆன் த வேல கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லாங் கேப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மேபி 8 நாளோ 9 நாட்களோ வந்து லீவ் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. நம்ம இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட். 11th ஸ்டூடெண்ட், 10th ஸ்டூடெண்ட்ஸ். 10th தேவையான எதுவுமே இப்போதைக்கு இல்லை, ஏன்னா இன்னும் டேஸ் இருக்குது. 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கான இங்கிலீஷுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெடியூஸ் சிலபஸ் அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மெட்டீரியல்ஸ் ரெடியூஸ் சிலபஸ் வந்து நம்ம அப்கமிங் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்கான A to Z எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஈவினிங் 5 o'clock வீடியோவில் ரெடியாக இருங்க. நல்லா போய்ட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க, நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. ஈவினிங் பார்த்துக்கலாம்.